ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கியிருக்கலாம். வணக்கம் பாஸ்கர், செய்தி குறித்து விவரம். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிக்கிறது. கடந்த 2 மாதங்களில் 69 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கவலை அளிக்கக்கூடிய செய்தி. மீனவர்களுடைய 3 மீனவர்கள் அநியாயமாக குற்றவாளிகள் என்று அவர் முத்திரை குத்தி அவர்கள் நீண்ட காலமாக சிறையில் வைத்திருக்கிறார்கள். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய படகுகள் இலங்கை அரசால் தேசியமயமாக்கப்பட்டிருப்பது அவர்கள் மீனவர்கள் கடினமாக உழைப்பையும் சம்பாதித்த சேமிப்பையும் ஆழ்ந்த ஆபத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. பாரத பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சரியாக இந்த விவகாரத்துல தலையிட்டு உடனடியாக தூதரக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் அவ்வப்போது கைது செய்யப்படுவது இலங்கை கடற்படையினால் மறுக்கக்கூடிய செய்தி. தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்படுவது மீனவர்களுடைய அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் பாரத பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தூதரக நடவடிக்கை மூலமாக படகுகளையும் தமிழக மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய கடிதத்தின் முழு சாராம்சமாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.